அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்க. நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் கைகூடும். உங்களுடைய வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேற்றி எம்பெருமான் ஈசன் கொடுத்து உதவுவார். சரிங்க, இப்போ அதை பற்றின முழு தகவலை தான் இப்போ நம்ம பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வு உண்டு. ஆனால் அந்த தீர்வு நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அதனால நம்ம வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்களாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், எந்தவித பிரச்சனைகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக அதற்கான தீர்வு கடவுள் நிச்சயமாக நமக்கு கொடுத்து அருள் புரிவார். அந்த முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட நம்ம எந்த விஷயங்கள் செய்தாலுமே கண்டிப்பாக அதற்கான பலன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அந்த நாள் சீக்கிரமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வரணும். நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையில் கைகூடணும். நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருடைய மனதிலையுமே கண்டிப்பாக இருக்கும். நம்மளுக்கும் கண்டிப்பாக எல்லாமே நிறைவேறும். நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லபடியாகவே மாறும். அதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாதுங்க. நிச்சயமாக கடவுள் நமக்கான வழியை காட்டுவார். நம்ம மனசில் இருக்கிற தேவையில்லாத பயத்தை நீக்கி நம்மளுடைய மனக்குழப்பங்களை நீக்கி நமக்கு தெளிவை கொடுப்பார். அதனால் நான் இப்போ சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. அதாவது சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது திங்கட்கிழமை, அது மட்டுமின்றி பிரதோஷ நாட்கள் அல்லது சிவராத்திரி நாட்கள். இந்த நாட்களில் உங்களால் முடிந்தால் திருநீர் சிவபெருமானை நினைத்து நீங்கள் வாங்கி கொடுங்க. ஒரு பேக்கெட் வாங்கி கொடுத்தால் கூட போதுங்க. பிரதோஷ வழிபாட்டில் அபிஷேகத்தில் கண்டிப்பாக திருநீர் அபிஷேகம் செய்வாங்க. அந்த திருநீர் அபிஷேகத்தில் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு மனசில் நல்ல வேண்டிட்டு எம்பெருமான் ஈசனை நினைத்து பிரதோஷ நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது திருநீர் வாங்கி கொண்டு செல்லுங்க. அப்படி இல்லைன்னா சிவராத்திரி அந்த நாட்கள்லையும் நீங்கள் திருநீர் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமை அவருக்கு ரொம்ப விசேஷமான நாள் தான், அந்த நாளையும் நீங்கள் திருநீர் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிந்தது நீங்கள் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு வாங்கி கொடுங்க. எல்லாமே எங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஒரு சிவராத்திரி நாள் வரும். அதே மாதிரி வளர்ப்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம்னு வரும். நீங்கள் 2 பிரதோஷத்துலையும் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுக்கும்போது வளர்ப்பிறை பிரதோஷத்தில் ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றமும் கிடைக்கும். உங்களுடைய கவலைகளை நிச்சயமாக எம்பெருமான் ஈசன் தீர்த்து வைத்து உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவார். அதனால் நீங்கள் எதை செய்தாலும் சரி முழு நம்பிக்கையோட முழு பக்தியோடு செய்யும்போது அதற்கான பலன், நம்மளுக்கான வழி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும்.